கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் நம் தேவன் நம்மை தேடி வந்து அவருடைய வார்த்தையை நமக்கு தந்து நம்மை அற்புதமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவர் தேடி நம்மை தினமும் வருகிற அவருடைய விருப்பமும் சித்தமாக இருக்குது. ஏனென்றால் நம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் கெட்டு போகக்கூடாது, அவர்கள் செழித்து நன்றாக வாழ வேண்டும் என்றுதான் அவருடைய விருப்பமும் சித்தமாக இருக்குது. அவருடைய வார்த்தை தியானிக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் மகிழ்ந்து எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். பாருங்கள், அவன் என்னிடத்தில் வாஞ்சை இருக்கப்படினால் அவனை விடுவிப்பேன். பாருங்கள், ஒரு மனிதன் தேவனோடு அவன் வாஞ்சையாக இருக்கிறான், எப்பொழுதும் தேவனுடைய வசனத்தை கேட்குறான், தேவனுக்குள்ளே அவன் வார்த்தைகள் எப்பவும் இருக்கிறான். தினமும் காலையில் இருந்துச்சா தேவனுடைய வார்த்தை சொல்லி அவன் ஜெபிக்கிறான். எங்கு சென்றாலும் தேவனை முன்வைக்கிறான். அவனுடைய நாவிலே எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. சங்கீதத்தில் சொன்னபோது இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுவது, அந்த மாதிரி வார்த்தைகளை அவன் தியானிக்கிறான். இப்படி நீதிமொழியும் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அனைத்து வார்த்தைகளையும் அவன் எடுத்து நாவில வைக்கிறான். தேவன் சொன்ன வாக்கு தத்துக்களை எடுத்து நாவில வைக்கிறான். இப்படி அதிகமாக அவன் வாஞ்சியாக இருக்கிறான். அந்த வாஞ்சியாக இருக்கும் பொழுது பாருங்கள், அவனை நான் விடுவிப்பேன். இந்த மாதிரி அவன் தேவனோடு வாஞ்சியாக இருக்கும் பொழுது அவன் நாவிலே தேவனுடைய வார்த்தை எப்பொழுது இருந்து கொண்டு இருக்கு. அவன் எந்த சூழ்நிலையிலே அவன் மாட்டிக்கொள்ள மாட்டான். அவனை நான் விடுவிப்பேன். ஏனென்றால் தேவன் அவனுக்குள்ளே இருந்து கிரியை செய்கிறார். அவன் எப்படி இருக்க வேண்டும், அவன் எப்படி வாழ வேண்டும், அவனுக்கு தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் எல்லாம் நிர்மூலமாக்கி அவனுக்கு எல்லாமே கொடுக்கப்படும். அப்படித்தான் அவர் சொல்கிறார். என் பிள்ளைகள் என்னை தேடுகிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்படாது. அவர்களுக்கு எல்லாமே சாத்தியமாக நடந்து எல்லாம் வெற்றியாக முடியும் என்று தான் அவர் சொல்கிறார். தான் நான் விடுவிப்பேன் என்று சொல்கிறார். என் நாமத்தை அவன் அறிந்தபடினால், அவன் தேவனுடைய நாமத்தை, கிறிஸ்துவனுடைய நாமத்தை நாம் அறிந்தபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் அப்படி சொல்கிறார். அதாவது தேவனை நாம் அறிந்து அவரை நாம் ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே அவரை இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டு அவர் நம்மை நீதிமானாக்கி இதெல்லாம் நாம் அறிந்த உடனே என்ன நடக்கு பாருங்கள், தேவனுக்குள்ள வார்த்தையை நாம் கையாளுகிறோம், தேவனுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், தேவனோடு நாம் ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு அன்பு உறவிலே நாம் எப்பொழுதும் இருக்கிறோம். தேவனை நேசிக்கிறோம். எல்லா காலங்களிலும் எல்லா நேரத்திலும் அவரை முன்வைக்கிறோம். இப்படி நேரத்தில் தேவன் சொல்கிறார், நான் அவனை உயர்ந்த இடத்திலே வைப்பேன் என்று அவர் சொல்கிறார். தேவனுடைய அன்பு பாருங்க, அவன் வாஞ்ச இருக்கிறதுனால் தேவனுடைய வார்த்தை, அதாவது தேவனுடைய வார்த்தை எடுத்து அவன் முதல்ல வைக்கிறான். ரெண்டாவது அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுகிறான். பாருங்க, தேவனுடைய வார்த்தை அவன் எடுத்து வைத்து, ஆம் உண்மையாகவே எனக்கு சொல்லியிருக்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் வாக்குத்து எனக்கு சொந்தம் என்று அவன் விசுவாசிக்கிறான். அதை அவன் கீழ்ப்படுகிறான். அந்த வார்த்தை சொல்லி நிச்சயமாக இது நடக்கும் என்று. அடுத்தால அவன் என்ன பண்ணுறான் பாருங்க, அந்த வார்த்தையை அவன் உள்வாங்குற போது என்னென்னா அவன் அதை மனதில் வைக்கிறான். அதாவது அதே அவன் தியானித்த ஒரு வில்லிங்னஸ், அதாவது அவன் அதே தான் அவன் நினைத்து கொண்டு இருக்கிறான். இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை அவனுக்குள்ளே வைத்தவுடன் என்ன நடக்கு பாருங்கள், தேவன் அவனை விடுவிக்கிறார். எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நம் தேசத்தை எப்படி சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், விசுவாசத்தை, அதாவது அவனுடைய அந்த விசுவாசத்தை அவன் வளர்த்து கொள்கிறான் பாருங்கள். அதனால தான் அந்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள், அவன் என்னிடத்தில் வாஞ்ச இருக்கப்படினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கப்படினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இப்படி தேடி வந்து நமக்கு ஒவ்வொரு நாளும் அவர் வாக்கு கொடுக்கிறார். வாக்கு கொடுத்தது மட்டுமல்ல, அவர் நமக்கு அதை நிறைவேற்றவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த அன்பு தேவன் நம்மளை எப்பொழுதும் வாஞ்சியாக நமக்குள்ளே வந்து, இதை நான் செய்வேன், இதை நான் காப்பேன், இதை நான் உன்னோடு இருப்பேன், நான் உனக்கு குறி வைக்க மாட்டேன்னு சொல்கிற அந்த தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.